திங்கட்கிழமை வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ஆதி, பாரதி வந்து ஜோடியா வந்து ஊரை விட்டே காலி பண்ணி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியில் பார்த்தா நம்ம ஆண்டாள், அழகர் வசமாக கையும் களவும் அவங்கள பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம ஆண்டாள் அழகர் இருக்கார்ல, அவர் வந்து ஆதிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மச்சான், நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் பொண்டாட்டியை வந்து நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இவ்வளோ நாளாக நான் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன் மச்சான். அதாவது உன்னையையும் பாரதியும் சேர்த்து வைக்க நினச்சி தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் நான் உண்மையானதை செய்ய போகிறேன். உன்னையையும் உன் பொண்டாட்டி தான்டா சேர்த்து வைக்கணும். அந்த பொண்ணு கதறி அழுதாவார், இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு மச்சான். கண்டிப்பாக அவங்க 2 பேர்த்த வந்து சேர்த்து வைக்காம விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டேய், என்னடா பேசிக்கிட்டு இருக்க, என்னடா நீ வேறு குண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மச்சான், நீ நம்பலையா? உன் பொண்ணு ஸ்வேதா தானே, நான் போய் சென்னையில் பார்த்துட்டு வந்துட்டேன் மச்சான். நீ என்னையும் ஆண்டாளையும் சேர்த்து வைக்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கக்கூடாதான் நான்? அதனால் இனிமேல் வந்து நீ பாரதி மறந்துடு மச்சான். உன்னோட பொண்டாட்டி இந்த ஜென்மத்தில் வந்து ஸ்வேதா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. டேய், என்னடா பண்ணி வச்சுருக்க, ஏன்டா என்கிட்ட சொல்லாமலாம் இதெல்லாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாங்க. டேய் விடு மச்சான், நாளைக்கு வந்து ஸ்வேதாவுக்கு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். நாளைக்கு ஸ்வேதா வந்து இங்கே வரப்போகிறா சரியா? அவளை வச்சு நேரில் வச்சு பேசுவோம் சரியா? நீயும் உன் பொண்டாட்டியும், அதாவது என் தங்கச்சி எல்லாம் சேர்ந்துட்டு இனிமேல் வாழ்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அழகர் வந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆதிக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில, மண்டையெல்லாம் கிருன்னு ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து பாரதி வேறு வந்து சொல்லிட்டு போயிட்டாங்களா துறை வாரான்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க. சரி, இப்போ போய் பார்த்தா நம்ம ஆதி வந்து பாரதியை பார்க்க போகிறாங்க. நைட்டு போய் யாருக்கும் தெரியாமல் மீட் பண்ணுறாங்க. அதை அங்கிட்டு பார்த்தா நம்ம ஆண்டாள், அழகர் ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க என்னெல்லாம் பேசுகிறாங்கன்ட்டு. நம்ம ஆதி வந்து சொல்கிறாங்க, ஏங்க இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுச்சுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க பிரச்சனை? ஆல்ரெடி உங்களால் தான் பல பிரச்சனைகள் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். என்னை தேடி வராதிங்கனால இங்கே வந்துக்கிட்டு பிரச்சனையாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க. ஏங்க நான் சொல்கிறது கேளுங்க, நாளைக்கு ஸ்வேதா வேறு இங்கே வரப்போகிறாளாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னங்க சொல்கிறீங்க, ஸ்வேதா வேறையா, என்னங்க ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் சும்மா வந்து ஸ்வேதாவோட ஃபோட்டோ வந்து என் ஒய்ஃபுன்னு காட்டி வச்சுருந்தேன்ல, என் ஃப்ரெண்டு அவன் போய் ஸ்வேதாவிட்டே பேசிட்டான், அட்ரஸை கொடுத்துட்டு நாளைக்கு வர சொல்லியிருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஐயோ போச்சு, நான் யாருக்கும் தெரியாமல் இங்கே வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சி வந்தேன். ஆனால் இங்கேயும் பிரச்சனை வந்துருச்சா, இப்போ என்னங்க பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏங்க உங்களுக்கு மட்டுமா பிரச்சனை, எனக்கும் தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க. இது என்ன தான் பண்ணுறது, நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொன்னோடனே, இனிமேல் இங்கே இருந்தால் வந்து சரியாக வராது. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, நாளைக்கு எந்த நேரத்தில் வேணால் வரலாம், இன்றைக்கி நைட்டே வந்து நம்ம இந்த ஊர் காலி பண்ணி போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்கன்னு சொல்லிவிட்டு நைட்டு கரெக்டாக வந்து ஒரு 12 மணிக்கு போல் வந்து ஆதி, பாரதி 2 பேர் சேர்ந்து காரில் ஏறி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் லக்கேஜ் எல்லாம் மூட்டையை கட்டி காரில் வச்சு காரை பூட்டிட்டு காரை எடுத்துகிட்டு கிளம்புற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு 2 பேர் வந்து அவங்க போகிற காரை வந்து வழிமறித்து பாதையில் நிற்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஆண்டாள், அழகர் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் கையை காட்டுறாங்க. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிட்டிருந்து இறங்கி ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார்? நம்ம ஆதியும் பாரதியும். என்னடா இவங்க 2 பேர் வந்து வழி மறித்து நின்றுக்கிட்டு இருக்காங்களே, சிக்கிக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.